முதலமைச்சரோட செயல்பாடு 60 நாட்களில் நிர்வாக ரீதியாக எப்படி இருக்கு? வந்த 60 நாட்களுக்குள்ளாகவே இந்த அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வருவது அப்படிங்கிறது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஊழல் யாரேனும் உங்களிடம் லஞ்சம் கேட்டால் இது எங்க விஜயண்ணாவோட ஆட்சின்னு சொல்லுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே முதலமைச்சர் துறையிலேயே ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்குது. நிர்வாக ரீதியாக இந்த இதோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். திரு செந்தில்வேல்டன் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அரசின் செயல்பாடு மிக குறிப்பாக முதலமைச்சரோட செயல்பாடு 60 நாட்களில் நிர்வாக ரீதியாக எப்படி இருக்கு? 60 நாட்களுக்குள்ளாகவே முற்று முழுவதுமாக ஒரு அரசின் மீதான ஒரு மதிப்பீட்டை வைப்பது அப்படிங்கிறது பொருத்தமானதாக இருக்குமா அப்படிங்கிறத எனக்குமே மாற்று கருத்து இருக்கு. அவங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுப்பது தான் சரியாக சார்ந்து சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல நானும் உறுதியாக இருக்கிறேன். இவங்க முற்று முழுவதுமாக புதியவர்கள் என்று வருகின்ற பொழுது 60 நாளுக்குள்ளே போய் அவங்க கழுத்தில் நம்ம வச்சுட்டு நீங்கள் அப்படின்னு கேட்குறதுல நிச்சயமாக அது சரியாக இருக்காதுங்கிற கருத்தில் நானும் முழுமையாக உடன்படுறேன். ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை தாண்டி சில விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றிருக்கணும். அதுக்கு நமக்கு டைம் தேவையில்லை. வந்த 60 நாட்களுக்குள்ளாகவே இந்த அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வருவது அப்படிங்கிறது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டுகளை வழக்கமாக எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை ஒரு ஊழல் குற்றச்சாட்டை இவர்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளர் எஸ் பாலாஜி சொல்கிறார். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அமைச்சரினுடைய மாமனார் அதில் தலையிடுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நேற்று முதலமைச்சர் ஊழலை எந்த இடத்துலையும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஊழல் யாரேனும் உங்களிடம் லஞ்சம் கேட்டால் இது எங்க விஜயண்ணாவோட ஆட்சின்னு சொல்லுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்களை ஆதரித்து இந்த அரசுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மதுரையில் முதலமைச்சர் துறையிலேயே ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்குது. அது தூய்மை பணியில் பல நூறு டன் குப்பைகளை அகற்ற வேண்டிய ஒரு தனியார் நிறுவனம் குப்பைகளை அகற்றுவதற்கு பதிலாக வெறும் மண்ணை கொட்டி கணக்கு காட்டி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இந்த 60 நாட்களுக்குள்ள இதெல்லாம் இன்னும் ஒருபடி மேலே போய் இவர்களுடைய சொந்த கட்சியைச் சேர்ந்த ஒரு நிர்வாகி வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு லஞ்சம் கேட்டாங்க, ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு இவங்க சொந்த கட்சி நிர்வாகியே சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு. அது தொடர்பாக நேற்று ஒரு ஆடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களோட மக்கள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மாற்றம்னு வைக்கின்ற பொழுது திமுக அதிமுக இருபெரும் திராவிட கட்சிகளுக்கும் மாற்று என்று சொல்லிக்கின்ற பொழுது 2 திராவிட கட்சிகளுடைய போதாமைகள், இயலாமைகள், அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் உங்களை தூய சக்தி என்று அடையாளம் காட்டி நீங்கள் வருகின்ற பொழுது இந்த எக்ஸ்பெக்டேஷன் மக்கள்கிட்ட இருந்துச்சு. அது சாத்தியமாயிருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒன்று. இன்னொன்று, முதலீடுகள், ஏராளமான முதலீடுகள் ஆந்திராவுக்கு போயிருக்குன்னா என்ற பட்டியல் கூட இருக்குது. என்னென்ன முதலீடு போயிருக்குதுங்கிறதே நான் கம்பெனி பல நேர்காணல் நான் சொன்னனால இங்கே நான் சொல்லலை. பல லட்சம் கோடி முதலீடுகள் அது போனதுக்கு முற்று முழுவதுமாக தாவேக அரசு மட்டும்தான் காரணம்னு கூட நான் குற்றச்சாட்ட விரும்பலை. நீங்கள் 60 நாட்களுக்குள்ள ஆனால் அதில் எதையாயினும் ஒரு நிறுவனங்களை திருப்பி கொண்டு வரதுக்கு முயற்சி செய்தார்களா, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கிறது. மகளிர் விடியல் பயணம், இவங்களுக்கு விடியல் பிடிக்கலையா என்னன்னு தெரியல, விடியல்ங்கிற பேரை தூக்கிட்டாங்க. பேர் மாற்றத்தோட நிற்கல. சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 100 மகளிர் விடியல் பயண பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நேற்று குற்றம் சாட்டுகிறது. எப்படி குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால், களத்தில் போய் நாங்கள் ஆய்வு செய்து அது தொடர்பான மனுவை நாங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கொடுத்துருக்குறோம். அப்போ கடந்த ஆட்சி காலத்தினுடைய திட்டம் என்பதாலேயே நீங்கள் அதை நிறுத்துகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுகிறது. அப்புறம் விவசாயிகள், நீங்கள் விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி என்று சொன்னீர்கள். இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்கேல் வச்சிங்க. விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே ஒரு விவசாயி உயிரே போயிடுச்சு. டெல்டாவில் இன்னும் தண்ணீர் திறக்கப்படலை, குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படலை. தண்ணீர் திறக்கப்படாததுங்கிறது கடந்த காலங்களிலும் சிக்கலாக இருந்திருக்கு. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் மிகச்சரியாக ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் ஜூலையில் திறந்தாங்க, மற்ற எல்லா ஆண்டுகளும் மிகச்சரியாக திறந்தாங்க என்ற தேதியோடு இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஆண்டு திறக்க முடியல, ஜூலை ஆயிடுச்சு. ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கணும், திறக்கலை. இது ஒரு பிரச்சனை என்றால் ஏன் திறக்கலை அப்படிங்கிற கேள்விக்கு அமைச்சர் கொடுத்த பதில், வெங்கட்ரமணன் அவர்கள் கொடுத்த பதில் எல்லாரும் ஷாக் ஆச்சு. அவர் என்ன சொல்றாரு, விவசாயிகளுக்கு விவசாய வேலை இல்லைன்னா வேற ஏதாவது வேலை பார்ப்பாங்கிறாரு. எல்லாமே வீடியோ இருக்கு. மாற்று பேர் ஏதாவது பயிரிட வேண்டியதானேங்கிறாரு. மாற்று பேர்னா என்னது? நம்ம எதை சாப்பிட்றது? பஞ்சு போடலாமா? பருத்தி போட்டு எதை சாப்பிட்றது? அரிசி தானே சாப்பிட முடியும். அப்போ இந்த பதில்கள் இருக்குது இல்லை, இந்த மாதிரியான பதில்கள் நீங்கள் அமைச்சர்களுடைய பதில்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது மக்களுக்கு. அதை தாண்டி உங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மீது உங்கள் கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிகள் பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்க. அது பொய்யா இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் ஒரு பெண்மணி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க.
நீங்கள் குறைந்தபட்சம் அவர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? அதுக்கு நீங்கள் என்ன பதில் எடுத்துக்க போறீங்க? ஒரு அமைச்சர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது குறித்து நீங்கள் ஏதாவது விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறீங்களா? அது குதிரை பேர அரசியலுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். வைகோ அவர்கள் நேரடியாக சொன்னார், எங்கள் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்களை ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னார். அப்புறம் அவர் அதை மறுத்தார். பட் பொதுக்குழுவில் பேசுனதும் வீடியோ இருக்குது, ப்ரெஸ் மீட்டில் பேசுனதும் வீடியோ இருக்குது. நேற்று எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லிட்டார், நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ இருக்குது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தாவேக்காவில இருந்து அப்ரோச் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. தாவேக்காவில இருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. நாங்கள் விரக்தியில் இருந்தோம் அதிமுகவில். தாவேக்காவில இருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் வந்துட்டோங்கிறாரு பகிரங்கமா. வெள்ளந்தியா உண்மையை சொல்லிட்டாரு. உண்மையை ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் வந்து இது குதிரை பேரமா இல்லையா? அவங்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களா இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும். குற்றச்சாட்டு இந்த 60 நாட்கள்ல குறிப்பிடத்தகுந்த எந்த மாற்றமே இல்லையா? ஒரு பாசிட்டிவா நீங்க சொல்றேன்னு என்ன சொல்லுவீங்க? இல்லை, நீங்கள் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து அது உண்மையாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இப்போ அனுபவிச்சுதோ மற்றவர்கள பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக அவங்க பாசிட்டிவ் அம்சங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுன்னு சண்டை போடுறதுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் அதையும் நான் எதிர்க்கணும்.